ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து திருக்கை மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். நான் வந்து அதுக்கு ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அவ்வளோ பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்க்கணும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது வந்து தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய், வெங்காயம், பூண்டு, சோம்பு, ஜீரகம் வச்சு அரைச்ச பேஸ்ட்டு. அது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஃபஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து புளிப்புக்காக லெமன் சேர்க்க போகிறேன். 1 லெமன் சேர்க்க போகிறேன். லெமன் இல்லாட்டி நீங்கள் புளி கூட லைட் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் ஃபுல்லாக சேர்த்து இது நல்லா வந்து கலந்து விட்டுறணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த லெமன் ஜூஸ் வச்சு இதை நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு உப்பு நல்லா இருக்கான்னு நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம மீனை வந்து இதில் சேர்க்கணும். தண்ணி இல்லாமல் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு மீனை மட்டும் இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா எல்லா பக்கமும் வர மாரி நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். அந்த மசாலா வந்து எல்லா மீன்லேயும் படணும். அந்த அளவு நல்லா இதை வந்து கலந்து விட்டுறணும். இதில் வந்து முள் எதுவும் இருக்காது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வந்து ஊற வச்சிடணும். இப்போ நான் வந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா மிதமான சூடில் இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒவ்வொரு பீஸ் நல்லா கொஞ்சம் தள்ளி போட்டு இதை வந்து நான் வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். போட்ட உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே மீனை வந்து நல்லா திருப்பி விட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சிக்கன் 65 மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா செமையாக இருக்கும். மீனுமே ரொம்ப ஹெல்த்தியான மீனும் கூட இந்த திருக்கை மீன். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கணும். ஒரு 4-5 நிமிஷம் வெந்தால் போதும். மீன் வந்து நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பரான கலராக வந்திருக்கு. நல்லா மொறுன்னு இருக்கும். நல்லா உள்ளேயும் நல்லா திருக்கை மீன் ஃப்ரை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து மாற்றி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா மீனையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். நம்மளோட டேஸ்டான திருக்கை மீன் ஃப்ரை ரெடி.